ஹலோ ட்ரேடர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் பிக் பிரேக் அவுட் தந்திருக்கிற பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது. அதை பற்றி தான் சொல்ல போகிற ட்ரேடர்ஸ் வீடியோ மிஸ் பண்ணாதீங்க, லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அதிகமான இன்ஃபர்மேஷனை டெஃபினட்டாகவே லேர்ன் பண்ணலாம். ட்ரேடர்ஸ், ஒரே ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும், டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் இருக்குன்னு சீக்கிரமாக பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு ஸ்டாக் நெட்வெப் டெக்னாலஜிஸ். அண்ட் இந்த ஸ்டாக்குமே நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஓவராலாக இங்கே டெக்னிக்கல்ஸ் பார்க்கலாம். அண்ட் டெக்னிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கேயுமே கிளியராக பார்க்க முடியும் ட்ரேடர்ஸ். நான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் டைம் ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குல்ல, அந்த ஸ்டாக் வந்து அதிகமாக நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நீங்களே பார்த்துருப்பீங்க என்னுடைய எல்லா வீடியோஸையும். ஏன்னா இந்த ஸ்டாக்கில் பாருங்கள், அதிகமான பிக் பிரேக் அவுட் வந்து இங்கே கழிச்சிருக்கு, நல்ல ஒரு ஹை வால்யூமில். அதனால் இந்த ஸ்டாக்ஸுமே சொல்கிறேன். ஆல்மோஸ்ட் வால்யூமை பார்த்தீங்கன்னா 10.62 மில்லியன் ஒரு நல்ல ஹியூஜ் வால்யூம் வந்து இங்கே பார்க்க முடியுது. அட் த சேம் டைம் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் இருக்குல்ல, அதையுமே மீன்ஸ் மேலே அப் சைடில் தான் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, அதுவுமே இங்கே கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் ஃபைனான்ஸ் வந்து நம்ம ஒன்ஸ் வந்து மேலே அப்படியே ரஃப் ஃபிகராக அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாக் பிஇ 129 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, ஆனால் இண்டஸ்ட்ரி பிஇ 25 தான் இருக்குது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டாக் ப்ரைஸ் ஓவர் வேல்யூவேஷன் ட்ரேட் ஆகுதா இல்லை அண்டர் வேல்யூவேஷன் ட்ரேட் ஆகுதான்னு கமெண்ட் பண்ணுங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் ROCE 37 இருக்குது, ROEமே 32 இருக்குது. சொல்லவே தேவையில்ல, ரெண்டுமே அபோவ் ஆவரேஜில் இருக்குது. அதனால் சீக்கிரமாகவே டார்கெட் ப்ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப அதிகமாக சீக்கிரமாகவே ரேலி தரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ப்ரொமோட்டர் கிட்ட 67% ஸ்டேக்ஸ் இருக்குது. ப்ரொமோட்டர் கிட்ட இருக்கிற எந்த ஒரு ஸ்டேக்ஸுமே இங்கே கிளச் பண்ணவே இல்லை. இது பாசிட்டிவான அட்வான்டேஜ். ஸ்லைடாக மீன்ஸ் ரொம்ப அதிகமாக இல்லை, கொஞ்சம் ஸ்லைடாக நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெட் டு ஈக்விட்டி 0.39 இருக்குது. இது சொல்கிற அளவுக்கு அதிகமாக இல்லை, ஓரளவுக்கு லைட்டாக தான் அதிகமாக பார்க்க முடியுது. குவார்டர்லி ரிசல்ட் நீங்கள் கிளியராக பார்க்கலாம். லாஸ்ட் இயர் மார்ச் குவார்ட்டரில் 415 கோடி இங்கே சேல்ஸ் இருந்துச்சு. ஏன்னா அதே இப்போ பார்த்தீங்கன்னா 774 கோடி இங்கே சேல்ஸ் இருக்குது. மீன்ஸ் குவார்டர் ஆன் குவார்டர் இங்கே சேல்ஸ் வந்து அப் சைடில் இருக்கிற நம்பர்ஸை கிளியராக பார்க்கலாம். அட் த சேம் டைம் நெட் ப்ராஃபிட்டுமே 43 crores இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா 71 crores இருக்குது. இங்கேயுமே ஜம்ப் ஆனது கிளியராகவே பார்க்க முடியுது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் ஃபினான்ஷியல் இயர் மார்ச் 2025 1449 crores இருந்துச்சு. அதே இப்போ பார்த்தீங்கன்னா மீன்ஸ் இப்போ கரண்ட் ஃபினான்ஷியலில் 2184 crores இருக்குது. இங்கேயுமே இயர் ஆன் இயர் சேல்ஸுமே மீன்ஸ் ஜம்ப் ஆனதை கிளியராக பார்க்கலாம். அதே போல் இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே 114 crores இருந்துச்சு, இப்போ 206 crores இருக்குது. இங்கேயுமே இயர் ஆன் இயர் நெட் ப்ராஃபிட் வந்து ஜம்ப் ஆனதுன்னு கிளியராக இங்கே நம்பர்ஸில் பார்க்க முடியுது. இன்வெஸ்டர் செக்ஷன்ஸில் இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும் ட்ரேடர்ஸ். பப்ளிக் கிட்ட வெறும் ஜஸ்ட் இங்கே 19% ஸ்டேக்ஸ் மட்டும் தான் இருக்குது. மீதி இருக்கிற அரவுண்ட் 81% ஸ்டேக்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே இங்கே ஸ்ட்ராங் பேர் கிட்ட தான் இருக்குது. ஒரே ஒரு ஸ்லைடான நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா, ப்ரொமோட்டர் கிட்ட லாஸ்ட் குவார்ட்டரில் 71% ஸ்டேக்ஸ் இருந்துச்சு, அதுலேருந்து ஸ்லைடாக இங்கே டவுன் பண்ணி இப்போதைக்கு ஒரு 67% ஸ்டேக்ஸ் மட்டும் தான் இங்கே ப்ரொமோட்டர் கிட்ட இருக்குது. ஒரு மீன்ஸ் ரஃப் ஃபிகராக சொல்கிறேன். ப்ரொமோட்டர் கிட்ட மீன்ஸ் சேல் பண்ணாங்கள அந்த ஸ்டேக்ஸ் எல்லாம் எங்கே போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கிளியராக பார்க்க முடியும். வெறும் ஸ்லைடாக வெறும் கொஞ்சோண்டு பார்த்தீங்கன்னா DAS வாங்கியிருக்காங்க. மீதி இருக்கிற எல்லா ஸ்டேக்ஸுமே இங்கே மீன்ஸ் பப்ளிக் தான் வாங்கியிருக்காங்க. ஏன்னா பப்ளிக் கிட்ட இங்கே ஸ்டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனது நான் கிளியராக பார்க்கலாம். 16% இருந்துச்சு, அது இங்கே 19% ஆகுது, நல்ல கிளியராகவே பார்க்க முடியுது. அண்ட் டெக்னிக்கல்ஸில் இனிமேல் கிளியராக பார்க்க முடியும். மீன்ஸ் ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் வந்து இங்கே கிடச்சிருக்கு, அது கிளியராக பார்க்க முடியும். அட் த சேம் டைம் ப்ரீவியஸ் டைம் ஆல் டைம் ஹை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் வந்து ஃபினான்ஷியல் இயர் 25 பண்ணிச்சு, மீன்ஸ் அக்டோபரில். அதே இப்போ பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா மீன்ஸ் நியூ பிரேக்கட் வந்து இப்போ தான் கிடச்சிருக்கு. ஏன்னா ப்ராப்பராக ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கிடச்சிருக்கு. ப்ராப்பராக இங்கே ரெசிஸ்டன்ட்டையுமே இங்கே ப்ராப்பராக செட் பண்ணிச்சு. இங்கேருந்து மீன்ஸ் சொல்லுச்சுன்னா ஒரு ப்ராப்பராக ஒரு ஹேண்டில் மேக் பண்ணிச்சு. ஹேண்டில் மேக் பண்ணதுக்கு அடுத்தது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான மீன்ஸ் கப் அங்கே மேக் பண்ணிச்சு. அதுக்கு அடுத்தது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஹேண்டில் மேக் பண்ணியிருக்கு. ஹேண்டில் மேக் பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான இங்கே க்ரீன் கேண்டலில் இங்கே பிரேக் அவுட்டுமே கிடச்சிருக்கு ட்ரேடர்ஸ். ஐ ஹோப் நான் கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த ஸ்டாக்ஸுமே வரப்போகிற அப்கமிங் டைம்ஸில் ஒரு நல்ல பெட்டரான நைல் தரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ட்ரேடர்ஸ், நான் இங்கே அனலைஸ் பண்ணுற பார்த்தீங்களா, இதே மாதிரியே நீங்களும் எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயிலாகவே அனலைஸ் பண்ணலாம். இதுக்காகவே என்னோட ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் இங்கே பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் நான் ஃபுல் டீட்டெயிலாகவே இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நார்மல் ரெகுலர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் 5000 தான் சேல் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா அதே வந்து இப்போ பக்ரீத் ஆஃபர்னால இங்கே ஃப்ளாட்டாகவே 50% இங்கே யூஸ் டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். வெறும் ஜஸ்ட் இப்போ பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா வெறும் 2499 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆஃபருமே பார்த்தீங்கன்னா அதிக டைமுக்கெல்லாம் இருக்காது, வெறும் ஜஸ்ட் இந்த மந்த் எண்டு வரைக்கும் மட்டும்தான் இருக்கும். சீக்கிரமாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். மீன்ஸ் ஸ்விங் ட்ரேடிங்கை பற்றி நீங்களே லேர்ன் பண்ணி உங்கள் போர்ட்ஃபோலியோ நீங்களாவே இண்டிவிஜுவலாகவே
மீன்ஸ் மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த கோர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாகவே ஹெல்ப்பாக இருக்கும். அதுக்கு அடுத்தது நம்ம கிட்ட இருக்கிறது இயர்லி மெம்பர்ஷிப். ரொம்ப அதிக பேர் பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ல தான் ஜாயின் பண்ணுறாங்க. நார்மலாகவே நான் 3000 சேல் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அதே வந்து இப்போ பக்ரீத் ஆஃபர்னால இங்கே ஃப்ளாட்டாகவே 50% இங்கே டிஸ்கவுண்ட்டில் தான் சேல் பண்ணிட்டு இருக்கேன். வெறும் ஜஸ்ட் நீங்கள் 1499 நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுவுமே பார்த்தீங்கன்னா மீன்ஸ் டேரெக்டாக நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். இதுவுமே நான் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் லிங்க் தந்திருக்கேன். வெறும் ஜஸ்ட் 1 டைம் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாகவே உங்கள் கேபிட்டல் க்ரோ பண்ணுறதுக்கு டெஃபினட்டாகவே ஹெல்ப்பாக இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இந்த நெக்ஸ்ட் ஸ்டாக் இந்தியா நிப்பான் எலக்ட்ரிக்கல்ஸ். அண்ட் இந்த ஸ்டாக்லையுமே நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓவராலாக இங்கே டெக்னிக்கல்ஸ் பார்க்கலாம். ஸோ டெக்னிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா ஜஸ்ட் செகண்டாக ப்ராப்பராக வரல. ஓகே வந்துச்சு. டெக்னிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க நல்லா கிளியராக பார்க்க முடியும். இந்த ஸ்டாக் ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு ஆல் டைம் ஹைன்னு பார்த்துச்சுன்னா ஒரு அரௌண்ட் வந்து எவ்வளோ டவுனில் ட்ரேட் ஆகிருக்குன்னு பார்க்கும்போது ஒரு நியர் அபவுட் 17% கீழே டவுனில் ட்ரேட் ஆகிருக்கு. அதை நல்லா கிளியராக பார்க்க முடியுது ரஃப் ஃபிகரில். அண்ட் ப்ரீவியஸ் டைமில் ஒரு ஆல் டைம் இதை விட ப்ரீவியஸ் ஒரு ஆல் டைம் ஹை இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஓகே இல்லை, இதுதான் வந்து ப்ரீவியஸ் டைம் வந்து ஆல் டைம் ஹை. இதுலேருந்து ஒரு 17% கீழே டவுன் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக பார்த்தீங்கன்னா ட்ரேடர்ஸ் நல்லா கிளியராக பார்க்க முடியும். 200 days மூவிங் ஆவரேஜ் இருக்குல்ல, இப்போ தான் ஆல்மோஸ்ட் வந்து மீன்ஸ் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னு இல்லை, அப் சைடில் போய் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதுவுமே கிளியராக பார்க்க முடியுது. ஐ ஹோப் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கேயுமே ஒரு நியர் அபவுட் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் ஃபைனான்சஸ் நம்ம கிளியராக அனலைஸ் பண்ணிடலாம். ஸ்டாக் வந்து PE 20 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே இண்டஸ்ட்ரி PE பார்த்தீங்கன்னா 27 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் வந்து ஸ்டாக் ப்ரைஸ் இப்பயுமே ஒரு அண்டர் வேல்யூஷன் ட்ரேட் ஆகிறத நம்பர்ஸில் கிளியராகவே பார்க்க முடியுது. ROCE 17% இருக்குது, ROE 13% இருக்குது. சொல்லவே தேவையில்ல, ரெண்டுமே ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. அண்ட் ப்ரொமோட்டர் கிட்ட 70% ஸ்டேக்ஸ் வச்சிருக்காங்க. இது பாசிட்டிவான அட்வான்டேஜ். ஒன் மோர் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் கிட்ட எந்த ஸ்டேக்ஸுமே இங்கே பிளட்ஜ் பண்ணவே இல்லை. அது இன்னொரு பாசிட்டிவான அட்வான்டேஜ். அண்ட் ஆட் ஆன் ஒன் மோர் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரேடர்ஸ் டெட் கிட்ட ஆல்மோஸ்ட் வந்து 0 தான் இருக்குது. ஒரு நியர் அபவுட் சொல்லிச்சுன்னா கம்பெனியில் ஆல்மோஸ்ட் இங்கே கடன் இல்லைன்னு கூட ஈஸியான நம்பர்ஸில் வச்சு பார்த்துடலாம். அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் ஃபினான்ஷியல் மார்ச் 2025 845 crores இங்கே சேல்ஸ் இருந்துச்சு. அதே இப்போ மார்ச் 2026 பார்த்தீங்கன்னா 1068 crores இங்கே சேல்ஸ் இருக்குது. மீன்ஸ் சேல்ஸ் வந்து இயர் ஆன் இயர் ஜம்ப் ஆன் கிளியராக பார்க்கலாம். அதே போல் தான் இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே 82 crores இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 111 crores இங்கே நெட் ப்ராஃபிட் இருக்குது. இதுவுமே இயர் ஆன் இயர் ஜம்ப் ஆனதை கிளியராக இங்கே பார்க்க முடியுது. இன்வெஸ்டர் செக்ஷன்ஸில் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் பப்ளிக் கிட்ட 29% ஸ்டேக்ஸ் மட்டும் தான் இருக்குது. மீதி இருக்கிற 71% ஸ்டேக்ஸ் எல்லாமே இங்கே ஸ்ட்ராங் பிளேயர் கிட்ட தான் இருக்குது. அதிகமாக சொல்ல தேவையில்ல, இதுக்கு மேலே உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே டெக்னிக்கல்ஸில் இங்கே சேட் பேட்டர்ன் நல்லா கிளியராக பார்த்தீங்கன்னா ட்ரேடர்ஸ் ஒரு சேட் பேட்டர்ன் வந்து இங்கே நல்லா கிளியராக பார்க்கலாம். W பேட்டர்ன் இங்கே ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கேருந்து டவுன்ஃபால் கீழாச்சு. அண்ட் அதுக்கு வந்து ப்ராப்பராக போய் இங்கே W பேட்டர்னை இங்கே மேக் பண்ண பார்க்குது. அது இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும். அண்ட் W பேட்டர்லையுமே இங்கேயுமே கிளியராக பார்த்தீங்கன்னா W பேட்டர்ன் இங்கே பிரேக் அவுட்டுமே கிடச்சிருக்கு. அதனால நான் இந்த ஸ்டாக்ஸ்னு சொல்லியிருந்தேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வால்யூம், இது மீன்ஸ் பிரேக் அவுட்னு பாருங்கள் நல்ல ஒரு ஹை வால்யூமில் தான் இருக்குது. 1.26 மில்லியன் நல்ல ஹியூஜ் வால்யூம்னு எங்கேயுமே பார்க்க முடியுது. அதனால் இந்த சேட்டையுமே இங்கே மிஸ் பண்ணாதீங்க ட்ரேடர்ஸ். ஐ ஹோப் கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எஜுகேஷன் பர்பஸ்க்காக அதிகமாக என்னால் சொல்ல முடியாது. ஐ ஹோப் கிளியராக அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும். அண்ட் இந்த ஸ்டாக்ஸ்லேயே வரப்போகிற அப்கமிங் டைம்ஸில் ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரேலி வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ட்ரேடர்ஸ் என்னுடைய யூடியூப் மெம்பர்ஷிப்புமே இருக்குது. நீங்கள் இதுலேயுமே ஜாயின் பண்ணலாம். பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நம்மளுடைய மெம்பர்ஷிப் கம்யூனிட்டி குரூப் இருக்குது. நான் இங்கேயுமே ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அது உங்கள் கேபிட்டல் க்ரோ பண்ணுறதுக்கு டெஃபினட்டாகவே ஹெல்ப்பாக இருக்கும். வெறும் ஜஸ்ட் 1 டைம் ஜாயின் பண்ணி பாருங்கள். ஒரு மந்த் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் ட்ரேடர்ஸ் என்னோட டெலிகிராம் சேனலுமே இருக்குது. பெஸ்ட்டான சேட்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நான் அங்கேயுமே ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன், ஜாயின் பண்ணிக்கிங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ட்ரேடர்ஸ் நான் சொல்லியிருந்தேன் இந்த பெஸ்ட்டான ஸ்டாக்ஸை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயில் அனலைசிஸில் வீடியோ இருக்கணும் அதையுமே சொல்லுங்கள். நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். ட்ரேடர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்பாக இருந்ததுன்னா இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்கறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் தமிழ் சேனலில் இப்போ வரைக்கும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரதுக்கும் ஹெல்ப்பாக இருக்குது. திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்க்கலாம் ட்ரேடர்ஸ். அது வரைக்கும் டாடா, பை பாய்.